अस्सलाम वालेकुम वेलकम टू टेस्ट ऑफ तंजई इनकी நம்ம சேமியா கேசரி எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே டிஃபரண்டான சேமியா கேசரி இதுல நம்ம தேங்காய் வெள்ளை எள்ளு எல்லாம் சேர்ந்து செய்ய போறோம் இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் 1 கப் சேமியா 1 கப் சீனி 1 கப் தேங்காய் பூ இதுக்கு இளம் தேங்காவா எடுத்துக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் 1/4 கப் அளவுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை 4-5 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிஞ்ச் ஆரஞ்சு கலர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு 1 கப் வெந்நீர் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சட்டியில பாதி நெய்யை போட்டுக்கோங்க சூடு வந்தோடனே சேமியாவை போடுங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க சேமியாவை இந்த மாதிரி கலர் மாறின உடனே வெந்நீரை அதில் ஊற்றிடுங்க ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லாட்டி தண்ணி சீக்கிரம் சுண்டிரும் சேமியா வேகாது இப்போ கலர் பவுடரையும் போட்டுருங்க இப்போ நல்லா சேமியா வெந்துருச்சு 3/4 கப்பு சீனியை அதில் போட்டுக்கோங்க 1/4 கப்பு சீனி வந்து நம்ம தேங்காய் கூட போடணும் அதனால அதை எடுத்து வச்சுக்கோங்க சீனியும் சேமியாவும் ஒன்றா கலந்து சீனியையும் சேமியாவும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வேகட்டும் தட்டி வச்சுருக்க ஏலக்காய் பவுடரையும் அதில் போட்டுருங்க இப்போ சீனியும் சேமியாவும் ஒன்றா கலந்து நல்லா மின்னு வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஷைனிங்காக வந்தோடனே ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு மூடி வச்சுருங்க இல்லாட்டி சேமியா வந்து காஞ்ச மாதிரி ஆயிரும் இப்போ மீதி இருக்கிற நெய்யை சட்டியில் போட்டு முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி திராட்சை பழத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி உப்பி வரும் அந்த டைமில் எடுத்துருங்க இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப கல் மாதிரி ஆயிரும் அந்த நெய்யிலேயே தேங்காய் பூவையும் கொட்டி வறுத்துக்கோங்க ரொம்ப ப்ரௌன் கலராக ஆக வேணாம் தேங்காவோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தா போதும் இந்த அளவுக்கு தேங்காய் வறுப்பட்டோடனே சீனி மீதி இருக்கிற 1/4 கப்பு சீனியை தேங்காயில் போட்டுருங்க இப்போ ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் எடுத்து வச்ச சேமியாவையும் போட்டுருங்க சேமியாவை போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேங்காய் பூவும் சேமியாவும் ஒன்றா கலந்துருச்சு இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை அப்புறம் எள்ளு எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க அவ்வளவுதான் நம்மளோட சேமியா கேசரி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பூ கலந்து எள்ளெல்லாம் கலந்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கெஸ்ட்லாம் வர்றாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷை செஞ்சு வைக்கலாம் ஈவினிங் டைமில் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்